ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் பாஸ்கர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் நல்ல சிறப்பாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கு என்னாண்டா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். என்னாண்டா கத்திரிக்காயில் இந்த பால் விட்டு செய்கிற ஒரு பால் கறி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னாண்டா அது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு வந்து இப்போ மட்டன் கறி சமைச்சா அதுக்கு ஒரு கத்திரிக்காய் பால் கறி சமைக்கிறது அது ஒரு வளமை. அது எங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு சாப்பாடு. இப்போ அநேக பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறபடியாக இப்போ அதை நான் செய்து இதில் போடலாம்னு ஒரு பிளான் பண்ணேன். அதான் இன்றைக்கு என்னாண்டா இன்றைக்கி ஒரு இடத்துக்கு சமைச்சு கொண்டு போக போகிறேன். அந்த வீடியோ தான் சரி உங்களுக்கும் காட்டுவோம்ன்றதுக்காண்டி எடுக்க போகிறேன். மக்களே, இது யாராவது நீங்கள் புதுசாக என்ன நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் எல்லாம் படியாக சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன், கட்டிங் போட்டு எல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ என்னன்னா எடுத்து வெட்ட போகிறேன். வெட்டி தண்ணிக்க போடணும். கத்திரிக்காய் இப்போ நீங்கள் வெட்டினாலும் தண்ணிக்க போடணும். என்னாண்டா கருத்திரமுடனே இந்த இப்படி வெட்டி போட்டு இது வந்து எப்பயுமே ஒரு ஸ்ரீலங்கன் ஆட்களுக்கு வந்து எனக்கு சரியான விருப்பம். நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். அப்படி வட்டி இப்படி வட்டி போட்டு தண்ணிக்கு போடுறது தான் இருக்கு. தண்ணிக்கு போட்டால் கறக்காமல் இதே மாதிரியே இருக்கு. அப்படியே நாங்கள் இவ்வளோத்தையும் வட்டி போட்டு பார்ப்போம். சகலதும் வட்டி முடிஞ்சிட்டேன். இப்போ நான் வெட்டுறதை காட்டினேன்னு சொன்னால் நீங்கள் எழுப்பி ஓடிடுவீங்க. அதுக்காண்டி தான் வெட்டி முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். இப்போ என்னன்னா மூன்று ஓனியனையும் கட் பண்ணி அதுக்குள்ள போடணும். இந்த டைப்பில் வெட்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சுட்டோம், ஆரம்பிக்க போகிறோம் கறி காய்ச்சது. அப்படி என்று சட்டி கொஞ்ச நேரம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும். போன பிறகு உயிரை விட்டு அடுத்த ப்ராசஸை நாங்கள் ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இது சட்டி காஞ்சி போச்சு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து கொஞ்சம் வெயில விடுவோம். நான் கொஞ்சம் இந்த 2-3 விதமாக இதை நாங்கள் கத்திரிக்காய் கறியை காய்ச்சலாம். சில பேர் வந்து கத்திரிக்காயை போட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயங்களை பச்சை மிளகாய் போட்டுட்டு, நான் அப்படி இல்லை. எப்படி சொன்னால் நான் கொஞ்சம் தாளித்து போட்டு காய்ச்சினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாட்டதுக்காக நாங்கள் அவங்க மேலே பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் கணக்கையில் வச்சுட்டா போடாது, நீங்கள் வீட்டை செய்யும்போது கொஞ்சம் போடலாம். இதை எடுத்து இப்படி போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை காம்போடையும் போட்டால் டேஸ்ட். அப்போ இந்த கருவேப்பிலையும் அதுக்குள்ளே போடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெட்டி வச்சுருந்த 3 ஓனியன் அதையும் நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே பாருங்க, இது நல்லா
வதங்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அளவு அரைப்பதத்துக்கு இப்படி நல்லா காய்ச்சிட்டு இருந்தால் ஓகே. இந்த வெங்காயம் வெந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் உரைப்புக்காக வேண்டி இதுதான் அதுக்கு அந்த கத்திரிக்காய்க்கு உரைப்பு தரப்போகிற ஒரு இது. இந்த பொடி இப்படி இருந்தால் ஒரு 3 நாளாக போட்டுவிடுவோம். பாருங்க இந்த மாதிரி வெந்து கொண்டு இருக்குது. ஒரு 2-3 மினிட்ஸாக கத்திரிக்காய் இறக்க வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பருவம் ஒரு அரை பருவத்துக்கும் வந்துடுச்சு. இதோட நம்ம கத்திரிக்காயை போடுவோம். நல்லா வடிகட்டி கத்திரிக்காய் வச்சுருக்கேன். ஒரு செட்டை போடுவோம். நான் செட்டை அடுத்தது தேவடியை போட்டுட்டு அடுத்த செட்டை போடுவோம். போட்டுட்டு இந்த வெட்டி வச்ச இந்த பச்சை மிளகாயும் போடுவோம். இருக்குல்ல இது நான் ஒரு சேர்ச் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் கொண்டு போகிறேன் இன்றைக்கு. அதுக்காக வேண்டி நான் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி முருங்கைக்காயும் நான் இதுக்குள்ளே போட்டுறேன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதையும் இதுக்குள்ள போடுவோம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி பிடிச்சி இது அவிய தானே வேணும். அதுலேருந்து தண்ணி வரும். நாங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி இதுக்குள்ள விடுவோம். விட்டு போட்டு தேவையான ஒரு கரண்டி ஒரு மஞ்சளை போடுவோம். மஞ்சளை போட்டுட்டு மூடி விடுவோம். அதுக்கு பிறகு சில காரியங்கள் செய்யணும்னு நான் இந்த ஆப்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் அங்கே வெந்து கொண்டு இருக்குது. அந்த கத்திரிக்காய்க்குள்ள தக்காளி பழம் போட்டால் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்புத்தன்மையாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கணக்கேண்ட படிக்கிற 3 தக்காளி போடுறேன். நீங்கள் வீட்டாக வச்சுருந்தா ஒரு தக்காளி அப்படி போடலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட் நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 5 மினிட்ஸாக கொஞ்சம் டைம் எடுக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த கரைஞ்சி வந்தால் தான் டேஸ்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் போட்டுவிட்டு பேருந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்டேன். அதுக்குள்ளே தக்காளி பழத்தை இணைக்க போகிறோம். இணைச்சி போட்டு இப்போ நாங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே கருவாடும் போட்டு சமைச்சா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு கட்டை கருவாடை நீங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. கத்திரிக்காய் அவியல் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே இருந்தது உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி விடுவோம். பாப்பம் என்ன செய்யறாரு பார்த்தீங்களா? கட்ட கொதிக்க கொண்டே இருக்குது. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருக்க போகுது. முருங்கைக்காய் முதல்ல இறங்கி இந்த நேரத்தில் உப்பு போடணும். உப்பு அப்படின்னு சொன்னால் தேவையான அளவு. இப்போ நீங்கள் எவ்வளோ காய்ச்சி இப்போ நான் சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட ஒரு காக்கரண்டி கொடுக்க வேண்டாம். நான் தொகையாக செய்யும்போது நான் கூடையும் போடுவேன். அதால் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு உப்பை போட்ட உடனே உப்புக்கு நல்லா தண்ணி வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம்
ஓகே, நல்ல ஒரு சூப்பராக நல்லா கரைஞ்சிருக்கு பார்த்தீங்க. எல்லாம் நல்லா வெந்து பூ மாதிரி வந்துருக்கு. இப்படி தான் இந்த கத்தரிக்காய் நல்லா கரையும். உங்களுக்கு ஒருத்தருக்கும் கரைஞ்சதை பிடிக்குமா கரையாததை பிடிக்குமான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கோகனட் மில்க் அதுதான் மெயின். அந்த கத்திரிக்காய்க்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். கோகனட் பவுடர் விற்கிது கடையில், அதில் எடுத்து நீங்கள் சுடுதண்ணியில் கரைச்சி போட்டு இது விட்டீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்களா என்ன மாதிரி என்ன கலராக நல்ல அந்த கரைஞ்சி நல்ல சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்க முருங்கைக்காய் கரைஞ்சி கத்திரிக்காய் கரைஞ்சி அதில் ஒரு எசன்ஸ் வந்து அப்படி ரெண்டும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஆஹா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜாலி சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னும் அந்த மில்க் எல்லாம் கொஞ்சம் அந்த அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் கறியை நிப்பாட்ட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 minutes அந்த மில்க்கு எல்லாம் குக் ஆகணுன்றதுக்காண்டி அந்த பச்சை வாடை போகணுன்றதுக்காண்டி செய்துனாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? சூப்பராக வந்துட்டு கறி மாமி டேஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரு ஓனியனை வந்து நல்ல எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிறேன். அதையும் நான் இதுக்குள்ளே போட்டு நல்ல டேஸ்டாக ஓகே மக்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி, மட்டன் கறி, கத்தரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி பழம் போட்டு ஒரு பால் கறி, இங்கால கேரட் ஜூஸ், இஞ்சி எல்லாம் போட்டு நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஐட்டம் இது. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, உங்களுக்கு கத்தரிக்காய் கறி. எனக்கு எப்பயுமே கத்தரிக்காய் கறி பால் கறி என்றால் ஒரு அனாதி விருப்பம். வீட்டுனா மோஸ்ட்லி வந்து கத்திரிக்காய் கறி தான் சமைக்கிறது. என்னென்னா நான் விருப்பம் பண்ணுறதுக்காக அவ்வளவு டேஸ்டாக இருக்கு. சூப்பர். மட்டன் கிரேவி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இதையும் போட்டுட்டு நல்லா நல்ல இதமாக சூப்பராக நல்லா கட்டஞ்சு போயிட்டு. ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் செய்து பாருங்க. அநேகர் வந்து கத்திரிக்காய் செய்யும் போது அதுக்குள்ள தக்காளி பழம் நம்ம போடுறது இல்லை. இந்த தக்காளி கடை முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செய்து பாருங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். செய்து போட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விடை பெற்ற செல்பவர் உங்கள் அன்பின் பாஸ்கர்.